Samex 2024 Sourcing மற்றும் Manufacturing Expo. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். Samex டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். நீதிமன்ற விசாரணையின் போது பெண் வழக்கறிஞர்கள் பர்தா அணியக்கூடாது என்று ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த நவம்பர் 27ஆம் தேதி ஸ்ரீநகரில் உள்ள தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் குடும்ப வன்முறை தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் மனுதாரர் தரப்பில் பெண் வழக்கறிஞர் சையத் ஐனைன் காத்ரி என்பவர் ஆஜராகி வாதாடும் போது முகத்தை மறைத்து பர்தா அணிந்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி ராகுல் பர்தி பர்தாவை அகற்றுமாறு பெண் வழக்கறிஞரை அறிவுறுத்தினார். நீதிபதியின் அறிவுரையை ஏற்க மறுத்த பெண் வழக்கறிஞர் பர்தா அணிவது எனது அடிப்படை உரிமை, இதில் நீதிமன்றம் தலையிட முடியாது என்று தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி ராகுல் பார்த்தி கூறும்போது, மனுதாரர்களுக்கு ஆஜராகும் வழக்கறிஞர்கள் தங்கள் அடையாளத்தை உறுதி செய்வது அவசியமாக இருப்பதால் முகத்தை மறைத்து வழக்கறிஞர்கள் ஆஜராவது ஏற்புடையது கிடையாது. பெண் வழக்கறிஞர்களின் ஆடைகள் தொடர்பான வழிகாட்டு நெறிகள் குறித்து உயர்நீதிமன்ற பதிவாளர் விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற பதிவாளர் கடந்த 5ஆம் தேதி பெண் வழக்கறிஞர்களுக்கான ஆடைகள் குறித்த வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். இதையடுத்து வழிகாட்டுதல்கள் குறித்து முக்கிய உத்தரவுகளை பிறப்பித்த உயர்நீதிமன்ற பெண் நீதிபதி மோக்ஷா கஜூரியா காஸ்மி, பார் கவுன்சிலின் விதிகளின்படி பெண் வழக்கறிஞர்கள் முழுநீள கருப்பு நிற ஜாக்கெட் அல்லது பிளவுஸ், வெள்ளை காலர், வழக்கறிஞர்களுக்கான கவுனை அணிய வேண்டும். சேலை, நீளமான ஸ்கர்ட், பஞ்சாபி உடை, சுடிதார், குர்தா அல்லது சல்வார் குர்தா அல்லது பாரம்பரிய உடைகளை அணியலாம். பெண் வழக்கறிஞர் சையத் ஐனைன் காத்ரியின் வாதம் ஏற்புடையது கிடையாது என்று தெரிவித்தார். மேலும் சம்பந்தப்பட்ட குடும்ப வன்முறை வழக்கில் அவருக்கு பதிலாக வேறு வழக்கறிஞர் ஆஜராகி உள்ளார் என்றும் இந்த விவகாரம் இத்துடன் முடிந்து கொள்ளப்படுகிறது என்றும் நீதிபதி மோக்ஷா கஜூரியா காஸ்மி தெரிவித்தார்.